நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் திருச்சிராப்பள்ளியுடைய எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கும் பயங்கரமான வார்த்தை போர். அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்புடைய சாராம்சம். கவனமாக கேளுங்க. இதில் எந்த பக்கம் நியாயங்கிறத கேட்குற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது திமுகவை மேடைக்கு மேடை விமர்சித்து பேசுகிறவர் சீமான். ஆனால் திமுக தரப்பிலிருந்து சீமானுடைய பேச்சுக்கு ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு பதிலுமே இருக்காது. எல்லா மேடையிலையும் சீமான் அவர்கள் திமுகவினரை விமர்சித்து பேசுவார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி, அவர்களுடைய தந்தை கருணாநிதியை பற்றி, உதயநிதி ஸ்டாலினை பற்றி, இவங்க எல்லாரையுமே ரொம்ப வெளிப்படையாகவே விமர்சனத்தை முன்வைப்பார். ஆனால் திமுக தரப்பில் அதற்கு எந்த ஒரு பதிலுமே இருக்காது, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் திமுகவினரை அவமதிக்கிற விதமாக பாடல்களை மேடையில் பாடிட்டே இருந்தார். அப்போது இதே பாடலை சாட்டை துரைமுருகனும் மேடைக்கு மேடை பாட ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது தான் திருச்சிராப்பள்ளியில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் சாட்டை துரைமுருகன் இந்த பாடலில் பட்டியலினத்தவரை அவமதிக்கிற விதமாக பாடிட்டார் அப்படின்னு சொல்லி எஸ்பி வருண்குமார், திருச்சிராப்பள்ளியில் எஸ்பியாக இருக்கிற வருண்குமார், அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவரை சிறையில் தள்ளினார். இதுக்கு ரொம்பவே பொங்கி எழுந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர். அதுக்கு பிறகு சீமான் ஒரு ப்ரெஸ் மீட்டில், அதாவது பத்திரிகையாளருடைய சந்திப்பில் என்ன சொன்னார்னா, இந்த எஸ்பி வருண்குமார் அவருக்கு தேவர், நாடார், கோனார், தேவேந்திர குலம் இப்படி ஒரு சில ஜாதியை சேர்ந்த வகுப்பினரை இந்த எஸ்பிக்கு பிடிக்காது, அதனால தான் இது மாதிரிலாம் வழக்கு போடுறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டார். இதுக்கு அந்த எஸ்பி திருச்சிராப்பள்ளியினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டார். எனக்கு நீங்கள் மான நஷ்ட ஈடு வழக்குக்கு எனக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும் கோடிக்கணக்கில் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டுலாம் நோட்டீஸ் அனுப்பிட்டார். உடனே சீமான் தரப்பிலிருந்தும் ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி நோட்டீஸை மறுபடியும் அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கு சீமான் என்ன சொல்லிட்டாரு, இது நான் அனுப்பவே இல்லை, அனுப்புனவங்கள நான் கட்சியிலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னும் சொன்னார். ஆனால் என்னுடைய நாலேஜுக்கு வராமையே இந்த கடிதத்தை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு இந்த உரையாடல், இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயம் அப்படின்ன உடனே இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, தேவேந்திர குலம், கோனார் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, எஸ்பி வருண்குமாருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொலை மிரட்டலும் விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இந்த இணைய கூலிகள் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது அவங்களுடைய ஐடி வெளிநாட்டில் இருக்கும், அவங்களாம் எஸ்பியை விமர்சனம் பண்ணி பயங்கரமாக திட்டி, அவங்க குடும்பத்தையே அழிச்சிடுவேன், அவங்க பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குது, அவங்கள அழிச்சிடுவேன் அப்படின்னலாம், கொன்னுடுவோம் அப்படின்னலாம் பயங்கரமான கொலை மிரட்டல்லாம் எஸ்பிக்கு எக்ஸ் வலைதளத்தில் வந்தது தொடர்ந்து. அவங்களுடைய மனைவி யார் அப்படின்னா, இந்த எஸ்பி வருண்குமார் அவருடைய மனைவி யாருன்னா, அவங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய வந்திதா பாண்டே அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பெயர் அது. அவங்க தான் இந்த எஸ்பி வருண்குமாருடைய மனைவி. 2 பேருமே எஸ்பி. இப்போது பயங்கரமான சிக்கல். இவங்களை திட்டி தீர்த்து கொலை செஞ்சிருவோம், குடும்பத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னெல்லாம் போட்டு சமூக வலைதளங்களில் பயங்கரமான விமர்சனம். இவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க, நாங்கள் இனி சமூக வலைதளங்களை தொடர மாட்டோம், இனி நாங்கள் சமூக வலைதளங்கள்லேருந்து எங்களுடைய கணக்கை நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சமூக வலைதளங்கள்லேருந்து வெளியே வந்துட்டாங்க.
2 பேருமே நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க 2 பேருமே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். ஒரு மாவட்டத்தில இருக்கிற கான்ஸ்டபிள்லேருந்து ஏசி, டிசி, கமிஷனர் அந்த அளவுக்கு ரேங்க்கில் இருக்கிறவங்கள விட இவங்க உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேருமே கணவன் மனைவியாக இருக்கவங்க இவங்க 2 பேருமே. இவங்களுக்கு இவ்வளோ பகிரங்கமான மிரட்டல்கள் கொடுக்கப்படுது. இதுக்கு தான் அவங்க வெளியே வந்துட்டாங்க சமூக வலைதளங்கள கணக்குகளை விடுத்து. இப்போ இந்த விஷயம் தான் ரொம்பவே அவங்களுக்குள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் ரொம்பவே வார்த்தை போராக போய்கிட்டு இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாதாரண ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து நான் வந்தவன். எஸ்பி வருண்குமார் சொல்கிறாரு, நான் சாதாரண ஒரு குடும்பத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்தவன், எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. சீமான் தரப்பும் ரொம்பவே பயங்கரமான விமர்சனங்களெல்லாம் முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக. இதுதான் இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதில் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னுலாம் மிரட்டினவங்கள ஒரு 2 பேரை இந்த திருச்சிராப்பள்ளியினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமார் கைது செஞ்சுருக்காங்க. 2 பேரை. இன்னும் கைது தொடருமா இல்லை இந்த விஷயம் காம்ப்ரமைஸ் ஆகுமான்னு போக போக தான் தெரியும். ஆனால் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளருக்கே இந்த நிலைமை இருக்குது. அப்போ பொதுமக்களாகிய நமக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க.